ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலந்துறை அருகே உள்ள வெள்ளிமடை பகுதியைச் சேர்ந்தவர் பரணிதரன். ஒப்பந்த துப்புரவு பணியாளரான இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அனுஷியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பரணிதரன் அனுஷியா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதியன்று அனுஷியாவிற்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் பரணிதரன் தன்னோடு பணியாற்றும் நண்பர்களான முருகன், கார்த்திகேயன் ஆகியோருடன் டாஸ்மாகிற்கு மது அருந்த சென்றுள்ளார். பின்னர் பரணிதரன் வீட்டிற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. 2 நாட்களாக மாயமான பரணிதரனை கண்டுபிடித்து தருமாறு மனைவி அனுஷியா போலீசிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் துப்பு துலக்கிய போது கடந்த 29ஆம் தேதி பரணிதரன் கிணற்றில் பிணமாக கிடந்தது தெரிய வந்தது. போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பரணிதரனின் கழுத்து மற்றும் நெற்றிப் பகுதியில் காயம் ஏற்பட்டது தெரிய வந்தது. போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பரணிதரன் நண்பர்களோடு மது அருந்த சென்ற போது பாரில் உள்ள ஊழியர்களோடு சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது பார் ஊழியர்கள் தாக்கியதில் பரணிதரன் உயிரிழந்துள்ளார். மேலும் சடலத்தை மறைக்க பார் ஊழியர்கள் கிணற்றுக்குள் வீசியது தெரிய வந்தது. இதனையடுத்து டாஸ்மாக் பார் ஊழியர்கள் ராமகிருஷ்ணன், சங்கர் மற்றும் சண்முகம் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிறந்து சில தினங்களே ஆன தனது குழந்தைக்கும் தனக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என மனைவி அனுஷியா கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். குழந்தை பிறந்த மகிழ்ச்சியான நேரத்தில் கணவர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.